என்று வல்லவன் இன்று உன்னுடைய முகமாகப்பட்டது ஏன் மாடி கருக்குகிற காரணம் என்ன? பார்வதா அன்னத்தை ஜீவராசிக்கு படியளிக்க சென்றிருந்தேன். படியளிக்க சென்றிருந்தேன். நீங்க படியளிக்கவில்லை, நான் உரைக்கின்றேன். படியளிக்கவில்லை, நான் உரைக்கின்றேன். எதற்கு என் மீது மக்கள் சந்தேகம்? என்னுடைய கரத்தால் ஒரு தங்க பேர் வைத்திருக்கின்றேன். அந்த தங்க பேருக்கு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கின்றேன். அந்த உன்னுடைய கரத்தில ஒரு தங்க பிழை வந்திருக்கின்றாய். அந்த தங்க பெண்குள் ஒரு சிறிய ஜீவராசி அந்த சிறிய ஜீவனுக்கு நான் அழைத்தேனா? அழைக்கவில்லை என்பது மக்கள் சந்தேகமா? அப்படி என்றால் அந்த தங்க பிழை திறந்து பார்த்தால் தெரிந்து பெண்பூதி பின்பூதி உரைப்பார்கள். அது உன்னுடைய விஷயத்தில் சரியாக தான் இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் இந்த உலகம் வந்து சிவன் விழுந்துதான் கிடையவே கிடையாது. இந்த சக்தி தான் விழுந்து, இந்த சக்தி தான் விழுந்து, இந்த சக்தியில் இந்த சிவம் இல்லை. நீங்கள் இல்லை. கொண்டவனா கொண்டு வாடா. உனக்கு தானமாக பேட்டு முதல் மூர்த்திடா. அந்த பட்டத்தை சுட்டி விளையா முகம் கொண்டு வாடா. அதிக மாட்டவனா ஐயா பார்வதா இப்போதே பார் இவரை திருசுந்தர் கொன்று என்ன உரைத்தீர்கள்? உங்கள் நெற்றி கண்ணில் சுவாமி, அந்த நெற்றி கண் உங்களுக்கு எப்படி வந்து தெரியுமா? ஒரு நேரத்தில் கலியுகம் சென்று 4 யுகம் இருந்தது. அந்த 4 யுகத்துக்கு முன்னால் ஒரு மணியகப்பட்டிருந்தது. அதுதான் மணியகப்பட்டது. ஒரு மண்மீனாக காட்சியளித்தது. அந்த மண்மீன் காட்சியளித்த சமயத்தில் ஒரு நேரத்தில் பரார் என்று இருக்கிறது. எப்படி தோன்றினேன்? கோயம்புத்தூர் கண்கள், கோடாரி பற்கள், சீட்டு கடை, பம்பை முடிக்கல், நான் தோன்றினேன். சுவாமி, இந்த பூமி பார்த்த உடனே என்ன இது? இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி கிடையாது என்ற காரணத்தினால் இந்த பூமி பார்த்து கூட்டு நோக்கி பார்த்து ஒரு ஏகத்தை நடத்தினேன். என்ன ஏகம் தெரியுமா? இந்த பூமி பார்த்து ஒருபடி மண் எடுத்து ஓம் என்று உச்சரித்தேன். அம்மா என்று குரல் கேட்டது. நாங்கள் அனைத்து ஜீவராசி படிக்கின்ற காரணத்தினால் ஏகத்தை நடத்தலாம். அம்மா என்று குரல் கேட்கின்றது. அவர் தான் யார் தெரியுமா? எனக்கு பிள்ளைகளா காரணம். பிள்ளை யார் என்று பேர இரண்டாவது முறையாக இந்த பூமியை பார்த்து ஒரு மண் எடுத்து ஓம் என்று உச்சரித்தேன். நாங்க பார்வதா என்று குரல் கேட்டது. முதல் முறையாக அம்மா என்றும், இரண்டாவது முறை தங்கா என்றும். அவர் தான் யார்? என்னுடைய அண்ணன் வைகுண்டவாசன் மகாவிஷ்ணு. அவரை பட்டத்தை சுற்றி ஒரு முறை படுத்தினேன். இந்த பூமி பார்த்து மூன்றாவது முறையாக மண் எடுத்து ஓம் என்று உச்சரித்தேன். பார்வதா என்று நீங்கள் தோன்றீர்கள். தோன்றிவிட்ட சமயத்தில் உங்க பட்டத்தில் நெருங்கினால் நீங்க என்னை பார்த்து வெகு தூரத்தில் ஓடுங்கள். சுவாமி நில்லுங்கள், என்னை பார்த்து விட்டு எதற்காக வெகு தூரம் ஓடுகிறீர்கள்? அதுக்கு நீங்க என்ன உரைக்க வைக்க தெரியுமா? பார்வதா, உன்னுடைய நெற்றிக்கண் இருக்க நெற்றிக்கண் அது என்ன அக்னி சுலமாக சுட்டி இருக்கின்றது. ஆகினால் அந்த நெற்றிக்கண் எனக்கு தானமாக பேத்துக்குள் என்று பார்வதா என்று உரைத்தீர்கள். நெற்றிக்கண் தானமாக பேத்து கொடுத்தவனா? இந்த திரு சூழலுக்கு கொண்டவனா? இந்த மூர்த்திக்கு பட்டத்தை சூட்டவில்லை நான். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் சிவன் வேண்டுதான் கிடையவே கிடையாது. என்ற சக்தி தான் விழுந்தது. பார்வதா பலே என்ன ஒரு தாய் எனக்கு நேற்று கண்டை கொடுத்தேன், சூழல் தளித்தேன். மூர்த்தியில் முதல் மூர்த்தி படத்துடைய உன்னை பத்தி பெருமை பத்தி பேசுகிறேன். ஏ பார்வதா, நீ எனக்கு எதற்காக பேச எச்ச காமத்தினால் எனக்கு தானமாக பேசுறது கொடுத்தாள். ஆனால் அந்த இடத்திலிருந்து உதிரமாகப்பட்டது 6 ராக பேக தோடியது. பார்த்தேன், என்னடா இது? என்னுடைய மனைவி பாலியாகப்பட்டவள் எனக்காக, இந்த ஈசனுக்காக என்று பாரவன் தானமாக பேச்சு எடுத்து கொடுத்துவிட்டாள். ஆனால் அந்த இடத்திலிருந்து உதிரமாகப்பட்டது 6 ராக பேக தோடியது எனக்குதேன். இது எப்ப எனக்குதேன் எடுத்தேன் சிட்டுக்கை மண்ணை நெற்றில் அழுத்தினேன்.
அப்போது உதிர்வாக்கப்பட்டது நின்று விட்டது. இரண்டாவது முறையாக அந்த உதிர்வாக்கப்பட்டது எங்கே சென்றது? உங்களுடைய உச்சந்தனி வழியாக சென்றது. பார்த்தேன், என்னடா இது? முதல் முறையாக நெற்றிலிருந்து உதிர்வாக்கப்பட்டது ஆறாக பெருக்கக்கூடியது. இரண்டாவது முறையாக இவனுடைய உச்சந்தனி வழியாக வருகிறேன். என்ன செய்தேன்? இவனுடைய கரத்தை நீட்டினேன், உன்னுடைய சிரத்தின் மீது அழுத்தினேன். அப்போது அது உயிர்வாக்கப்பட்டது நின்று விட்டது. மூன்றாவது முறையாக முட்டை போய் எங்கே சென்றது? உன்னுடைய யோனின் வழியாக சென்றது. யோனி என்றால் என்ன? ஆண்கள் உறுப்பு மானி, பெண்கள் உறுப்பு யோனி. அந்த யோனியுடைய என்ன செய்தேன்? இது இப்படி என்ன செய்தேன்? இது மாதத்திற்கு ஒரு முறை மாதவிட பௌர்ணமி தலைவிட்டு சாப்பிட்டு ஆகியதான் பெண்கள் மாதத்திற்கு 7 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் செல்கிறார்களே, அது யாரால்? அது உண்டால். நீ எனக்கு நெற்றிக்கடை பேத்து கொடுத்தேன் உரைக்கின்றையும் அந்த நெற்றிக்கடை வைத்து இந்த ஆதிரி சொல்லி அதோடு சுத்த சாம்பல், அந்த சாம்பலை 3 பாகமாக பிடித்தேன். எப்படி? அலைமகள், கலைமகள், நான் உரைத்தேன். இப்போது இந்த உலகம் முழுவதும் இந்த சிவம் முடிந்ததா, இந்த சத்தியம் உண்டதா? இந்த உலகம் முழுவதும் இந்த சிவதான் இவன் நெச்சையோட சுட்டி இருக்கின்றேன். இந்த கேணிகளே பாட்டியத்தில் என்ன தாத்தா உனக்கு சண்டை? இந்த உலகம் முழுவதும் சிவம் விழுந்ததாம், இல்லை சக்தி விழுந்ததாம், இந்த உலகம் முழுவதும் சக்தி சக்தி உரைப்பார்களா, சிவ சிவன் உரைப்பார்களா? சக்தி சக்தி என்றுதான் உரைப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் சிவ சிவா சிவ சிவா என்று என்னுடைய நாமத்தை இருக்கின்றார்களாம், இல்லை என்றால் சக்தி சக்தி என்னுடைய பாடி நாமத்தை இருக்கின்றார்களாம். இந்த உலகம் முழுவதும் சிவ சிவா சிவ சிவா என்று உன்னாமத்தை தான் அப்படி இருக்க இந்த சிவதான் இந்த உலகம் இந்த சக்தி தான் உரைந்தது. அப்படி காட்டும் தனது யார் பிறந்தது? சக்தி தான் உரைந்தது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமா? என்னவென்று? நாரதா, ஒரு மரக்கன்றை வாங்கி வருகின்றோம், மரக்கன்றை வாங்கி வருகின்றோம், அது நடு வீதியில் நடுகின்றோம், நடு வீதியில் நடுகின்றோம். நட்டு விட்டால் மட்டும் போதுமா என்ன? அதுக்கு சிறுகே சிறுகே நீரை சுட்ட முடியும் யார்? இந்த ஆண்மகனாப்பட்ட ஈசன் தான். இந்த ஆண்மகனாப்பட்ட ஈசன் தான். அப்படி இருக்க இந்த சிவதான் என்ன பாட்டி? இப்படி வா. என்ன? நாரதா, மேலே இருப்பது என்ன? ஆகாயவாணி. கீழே இருப்பது என்ன? உமாதேவி. நடுப்புற இருப்பது என்ன? கங்காதேவி. முப்பரை தேவி இல்லைனா இந்த உலகம் மட்டும் இயங்குமா? எங்கேவே எனக்கு அப்படி பார்க்கின்ற தனத்தில் யார் வந்தது? சக்திதான் வந்தது. நாரதா, இப்படி வா. என்னிடத்திலே வந்து நான் தான் உயர்ந்தவன் என்றும் உடைய பாட்டி இடத்திலே சென்று உடைய பாட்டி தான் உயர்ந்தவன் இந்த கைலாயத்துக்கு ஓடி இருந்த கலகக்காரா என் மீது கோபம் வேண்டாம். பாட்டி அடிக்கடி உன் மீது கோபித்துக் கொள்ள எதனால் தெரியுமா? எதனால்? ஒரு நேரத்தில் இடபாகத்தை தருகிறேன் என்று உரைத்தீர்கள். இதனால் வரை தந்தீரா? கிடையாது. இடபாகத்தை தராத காரணத்தில் நான் பாட்டி அடிக்கடி உன் மீது கோபித்து வருகிறார்கள். அப்படியா? அதனால் என் முன்னே இப்போதை இடபாகத்தை தந்துங்கள். அப்படியா விட்ட நாரதா? இந்த கைலாயத்திலே நானும் நீயும் சண்டை பாடு கொண்டுமே அது உண்மை என்று இருக்கின்றையா? தெரியாது. இந்த கைலாயத்திலே நானும் நீயும் ஆடிய திருவிளையாடல் இது உண்மைதான். சுவாமி, உங்களை துதித்துக் கொண்டு வருகின்றார். அவர் யார்? எவன் சுவாமி?
யார் தெரியுமா? ஜெயமேதா சொன்னாகப்பட்டவன் என்னை துதிக்கின்றான். ஆகையால் அவனுக்கு சென்று நான் வரத்தை கொடுக்க போகின்றேன். சுவாமி அப்படியா? நீங்க சென்று வாருங்கள் சுவாமி. அப்படியே கட்டுவோம். சுவாமி பாருங்கள். கண்ணே பார்வதா, ஏண்டே மின்னே விட்டு பின்னாடி காரணம் என்ன? சுவாமி அந்த ஜெயமதத்துடன் வரத்தை அளிக்கின்றது சொல்கிறல்லவா சுவாமி? இந்த உரத்தில் இருந்து வரத்து கொடுத்திருக்கிறான். இல்ல வேற ஏதாவது ஒரு உரத்தில் வரத்து கொடுத்தீங்களா? எந்த உருவத்தில் தெரியுமா? எந்த உருவம்? இந்த ஏக முகத்தை தவிர்த்து பஞ்சமுக என்று சொல்லக்கூடிய இவருடைய 5 முகத்தோடு நான் காட்சியளிப்பேன் அவருக்கு. அப்படியா? உண்மைதான். சுவாமி அந்த 5 முகனம் பார்த்ததே கிடையாது சுவாமி. என்ன இது? அந்த 5 முகம் பார்க்க வேண்டும். என்னுடைய 5 முகம் நீ கண்டதே கிடையாதா? உண்மைதான். கண்ணே பார்வதா, சுவாமி. நீ தந்திரி அமர்ந்து கொண்டிரு. அப்படியா? அந்த ஜெயமேதனுக்கு வரத்தை அளித்து விட்டு உமக்கு 5 முகத்தோடு வந்து காட்சியளிக்கின்றேன். நீங்க சென்று வாருங்கள் சுவாமி. அப்படி இருக்கட்டும். என்னுடைய சுவாமியும் நான் இந்த முகத்தோடு காத்தலிக்கின்ற உரைத்துக் கொண்டு இப்பொழுது அந்த பங்கில் அமர வேண்டும் அல்லவா சுவாமி?